சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஆந்திராவா ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடம் பேர் ஞாபகத்தில் இல்லை. ஒரு வயதான தாயாரை கூப்பிட்டு வந்தாங்க. அது ஒரு 70 வயசு இருக்கும். அந்த அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து சொன்னாங்க, இந்த அம்மா வந்து கொரோனா நேரத்தில் கத்தர் இந்த அம்மாவை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தினார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கவே மாட்டாங்க. ஏதோ நமக்கு அவங்க வந்து வயக்காட்டில் வேலைக்கு போகிறவங்க மாதிரி இருக்கிறாங்க நார்மலாக. எப்படிமா அப்படின்னு கேட்டோன்னே அந்த அம்மா சொன்னாங்க, கொரோனா பார்த்துங்க பக்கத்து கிராமத்துக்குலாம் வந்துருச்சு, எங்கள் கிராமத்துக்கும் வந்துச்சு, உள்ளே நுழைஞ்சிருச்சு. நான் என் வீட்டு வாசலில் வந்து முழங்கால் போட்டேன், கையை தூக்கி ஏசப்பா கிட்ட சொன்னேன், என் வீட்டை தாண்டி கொரோனா என் ஊருக்குள்ளே போகக்கூடாது, என் வீட்டுக்கு முன்னாடி தான் லாஸ்ட், என் வீட்டை கொரோனா தாண்டக்கூடாதுன்னு சொன்னேன். இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? இன்றைக்கி இந்த அறிவில் வளர்ந்தவங்க, இந்த வசனத்தில் வளர்ந்தவங்க, பெரிய படித்த ஆட்கள்லாம் என்ன தெரியுமா சொல்லலாம், இது என்னங்க மதியினமாக இருக்கிறது, இது தேவன் ஞானத்தோடு கூட செயல்படணுன்றான் மண்ணாங்கட்டி. அந்த அம்மா அப்படி கையை முழங்கால் போட்டு கையை தூக்கியிருக்காங்க. நடந்த சம்பவம், அந்த கிராமத்துக்கே சாட்சி. போகிற ஊழியர்கள்லாம் கூட்டு வந்து அந்த அம்மாவை காட்டுறாங்க. அந்த அம்மா கையை தூக்கியிருக்கிறாங்க. அந்த அம்மா வீட்டை தாண்டி பின்னாடி இருந்த 50-100 குடும்பங்களுக்கு கொரோனா வரவே இல்லை. அந்த கிராமத்து என்ட்ரன்ஸோடைய கொரோனா நின்றுச்சு. ஒரு ஆளுக்கு கூட வரலையாம்மா, ஒரே ஒரு ஆளுக்கு கூட. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் தம்பி, என்னை தாண்டி கொரோனா போகக்கூடாது, என் வீட்டை தாண்டி. ஒரே ஒரு பெண் கையை தூக்கி ஜோம் பண்ணனுடைய விளைவு ஒரு கிராமம் காப்பாற்றப்படுமானால், நாம் அத்தனை பேரும் கையை தூக்கி ஜோம் பண்ணி இருந்தால் குன்னூர் முழுக்க காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்கே எங்க இருக்க விசுவாசம்? நம்ம விசுவாசம் என்ன? டிவியை பார்த்தோன்னே பக்கத்து வீட்டில் வந்துருச்சான், சோத்திரம் ஆண்டவரே, பாருங்கப்பா, மாமியார் போனாலும் பரவாயில்ல, நான் மட்டுமாவது எப்படியாவது காப்பாற்றினா போதும் ஆண்டவரே, சோத்திரம். வீட்டுக்கார வீட்டுக்குள்ளே சேர்க்காத கூட்டம் தானே டிவியில் வந்துச்சு. அந்த அம்மா வீட்டுக்காரே வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னுச்சு. கொரோனா இருந்தாலும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பையனை வீட்டுக்குள்ளே விடலை. பையன் கிராமத்துக்கு போகிறான், இல்லைல்லப்பா நீ நேராக கொரோனா சென்டருக்கு போய் ஜோம் பண்ணிடு, சாரி செக் பண்ணிடு, செக் பண்ணிட்டு கொரோனா இல்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இங்கே வாண்டுறாரு. அப்பா சொல்கிறார் பையனை. பையன் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறான், எங்கள் அப்பா இந்த மாதிரி என்ன சொல்லிட்டு கொரோனா சென்டருக்கு அனுப்பிச்சிட்டாரு, எனக்கு பயமாக இருக்குது, இப்போ கொரோனாவே எனக்கு இல்லை, ஒருவேளை அங்கே போய் வந்துருச்சுன்னா, ஏன்னா எல்லாரும் செக் பண்ணுறதுக்கு அங்கே தான் வரான், எனக்கு அங்கே வந்துருச்சுன்னா. அந்த மாதிரி தகப்பன் மகனை நம்பாத காலம், மனைவி கணவனை நம்பாத காலம். இன்னைக்கு விசுவாசி எங்கே இருக்குது விசுவாசம்? இன்னைக்கு சபை மட்டும் சரியாக இருந்திருந்தால், சபை மட்டும் விசுவாசத்தில் வளர்ந்திருந்தால். ஒரு சர்வே எடுத்தாங்க கொரோனா முடிஞ்ச பிறகு. பைபிள்லையும் இப்படி ஒரு சர்வே இருக்குது. எகிப்தில் ஒரு சர்வே நடந்துச்சு. ஒரு வாதை வந்துச்சு, எல்லா பக்கமும் போய் வாதை வந்துச்சு எகிப்து முழுக்க. ஆனால் கடைசியாக அந்த இது எப்படி முடியும்னு கேட்டால், இஸ்ரவேலர்கள் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லை. இதான் சர்வே. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருக்கான். செக் பண்ணி பார்த்ததில்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் என்ன வந்திருக்கு? கொரோனா வந்திருக்குது, சாரி அன்னைக்குள்ள வாதை வந்திருக்குது. ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் வரல. எங்கன்னா இந்த இஸ்ரவேலர்கள் இருக்கிறான் பாருங்க, அங்க மட்டும் வரலன்னு ரிப்போர்ட் வருது. அதே ரிப்போர்ட் இந்தியாவில் வந்திருக்கணும். எல்லா பக்கமும் வந்துச்சு. ஆனால் அந்த கிறிஸ்தவங்க வீட்டுக்குள்ள மட்டும் கொரோனா போகவே இல்லை. கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படலை. அதுவும் உண்மையான கிறிஸ்தவர்கள்லாம் பாதிக்கப்படலை ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தா, நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், சுவிசேஷம் தானாய் போயிருக்கும். அவனே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பான். இன்னைக்கு நடந்தது என்ன? அதிகம் பாதிக்கப்படுறது நம்மால் தான். 2வது அலையில் அதிகமாக பாதிக்கப்படுறது ஊழியக்காரன் தான் கொரோனால. நான் சொல்றது விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை. பாருங்க, எகிப்தில் பெரிய வாதை முடியுது. முடிஞ்ச உடனே ஜனங்களை அன்னைக்கு நைட்டே பார்வோன்னு கிளம்ப சொல்லிட்டாரு. ஜனங்க புறப்பட்டு போறாங்க. போகும்போது என்ன நடந்துச்சு பாருங்களேன். 12ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 38வது வசன வாசிங்க. யாத்திராகம் 12:38 வாசிங்க. அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி. ஏன் இவெல்லாம் போனா? எகிப்து அன்னைக்குள்ள அமெரிக்கா பயங்கரமான வல்லரசு நாடு, செழிப்பின் தேசம். ஆனா இவன் விடுதலையாகி வெளியே போறானே, இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா வனாந்தரத்துக்கு போற பரதேசி. நாடும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவன் போறான். இவன் ஒரு அடிமை வனாந்தரத்துக்கு போறான். ஆனா மிகப்பெரிய கண்ட்ரிக்குள்ள ஒருத்தன் இருக்கான். ஆனா கூட இருந்த ஜனங்க என்ன செய்யறாங்களா? அநேக ஜாதியான ஜனங்கள் யார் கூட போறான் தெரியுமா? இந்த அடிமைகளோடு கூட வனாந்தரத்துக்கு போறான். ஏண்டா இந்த அடிமையோட வனாந்தரத்துக்கு போறேன்னு கேட்டா அவன் சொல்ற பதில் என்னவா இருக்கு தெரியுமா? செழிப்பான இந்த தேசத்தில் வாழ்ந்து சாவதை விட இந்த அடிமைகளின் தேவன் பெரியவர், இவர்கள் அத்தனை பேரையும் பத்திரமா காப்பாத்தினார், ஒருத்தன் கூட சாவல, இந்த தேவன் தான் எனக்கு வேணும்னு அவன் வனாந்தரத்தை தெரிந்து கொண்டு பின்னாடியே போயிட்டான். அந்த சம்பவம் இங்க நடந்திருக்கணும். என்னதான் இருந்தாலும் கிறிஸ்தவர்களின் தேவன் பெரியவர் தான், இயேசு கிறிஸ்து பெரியவர் தான், அவர் சுகமாக்க வல்லமை உள்ளவர் தான். பாருங்க, எங்க ஏரியாவில் ஒரு கிறிஸ்தவம் கூட பாதிக்கப்படலைங்க.
எவனுமே ஹாஸ்பிட்டலுக்கு வரல, அவங்க கர்த்தர், அவங்க நம்பின கர்த்தர் அவங்களை காப்பாற்றிட்டார்னு ஒரு சாட்சி வந்திருந்தா நீயும் நானும் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சுவிசேஷம் தானாய் போகும். ஆனால் இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இந்த சான்ஸை. கொரோனா தான் நடந்துச்சு. ஆண்டவர் எவ்வளோ பெரிய வாய்ப்பு எழுதி கொடுத்துருந்தார் பைபிளில், எல்லாத்தையும் தெளிவாக எப்போ வரும், எந்த ஆண்டு காலம் வரும், எப்படி தொடங்கும், எப்படி சாவாங்க, எல்லாம் எழுதி கொடுத்தார் ஆண்டவர். நாம் மிஸ் பண்ணிட்டோம் நல்ல சான்ஸ். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ கூட நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இது முடிஞ்ச காரியம். இதில் நாம் ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். ஆனால் இதை விட மோசமானது இன்னும் வருகிறது. நான் சொல்ல, பைபிளும் சொல்லுது, உலக சுகாதார மையமும் சொல்லுது. அந்த வசனத்தில் பாருங்க, சிவப்பு குதிரையோ என்றால் பூமி எங்கும் சுத்தும்படி கேட்டுக்கொண்டது. இப்போ சுற்றிக்கிட்டே இருக்குதுல்ல. இதை விட மோசமான காலம் ஒன்று வருது. உலகம் முழுக்க கொள்ளை நோயினால் சாகிற ஜனங்க வராங்கன்னு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பைபிள் இருக்கு. இப்போ அதே மாதிரி காலம் வந்துகிட்டு இருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி. போனது போகட்டும், இனி வரும் காலங்களிலாவது சபை இதை சந்திக்க ஆயத்தப்பட்டு ஒரு பெரிய கூட்டத்தை, அவர்களும் ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய கூட்டத்தை ரட்சிப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் சபைக்கு ஆண்டவர் இதை போதிக்கிறார். இப்போ ஏன் இதை உங்களுக்கு சொல்றோம்னா, ஃபெயிலியர் ஆயிட்டோன்னு சொல்றதுக்கு இல்லை, இனி ஒன்று வரப்போகுது, அதில் சக்சஸ் பண்ணுங்கிறதுக்காக தான். இனி இந்த ஆசீர்வாதக்காரங்களுக்கு காதை திறக்காதீங்க, அதுக்கு பின்னாடி ஓடாதீங்க. நான் இப்போ ஆசீர்வாதம் திருப்பியும் சொல்றேன், ஆசீர்வாதம் இல்லைன்னே சொல்லலை. இது வரைக்கும் உங்களை என்னையும் ஆசீர்வதிச்சு தான் கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். எத்தனை கோடி பேர் செத்து போனாங்க, அதுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை என்னையும் காப்பாற்றிருக்கிறார். சரி, கொரோனாவே விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட சொல்றேன், எத்தனையோ பேருக்கு நடுவில் உங்களை என்னையும் ரட்சித்து கர்த்தர் ஆசீர்வாதம் தானே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. அவர் நம்மளை என்ன சும்மாவா விட்டாரு? நமக்கு தேவையான எத்தனையோ நாடுகளில் 3 வேளை ஆகாரம் இல்லாத நாடுகள் இருக்கிறதா கொடுத்துருக்கான், ரிப்போர்ட் கொடுத்துருக்கான். 3 வேளை ஆகாரம் இல்லாத நாடுகள் நிறைய நாடுகள் இருக்குதான். உங்களுக்கு எனக்கும் 3 வேளை ஆகாரத்தையும் கொடுத்து நடுவில் 2 வேளை ஸ்நாக்ஸையும் கொடுக்குறாரு. ஆமா தானே? அதை கொடுத்ததுக்கு பத்தாததுக்கு அடுத்த 2 நாளைக்கு தேவையானதை ஃப்ரிட்ஜிலையும் கொடுத்துருக்கிறார். அதை கொடுத்ததுக்கு பத்தாததுக்கு அடுத்த 1 மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான பரணையில் கொடுத்து வச்சிருக்கிறார். இவ்வளோ ஆகார திரட்சியை கொடுத்து வச்ச ஆண்டவர், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு தெரிஞ்சவர், ஒரு பீரோவை திறந்தா எதை போடுறதுனே தெரியாமல் ஒரு 3 நிமிஷம் முழிக்கிறீங்களா இல்லையா? திறந்துட்டு நிற்கிறீங்களா இல்லையா? இப்படியே பார்க்குறீங்களா இல்லையா? நேற்று அதை போட்டோம், முந்தினத்து இதை போட்டோம், இன்றைக்கி எதுச்சா இப்படியே எல்லாம் இருக்கு. கேட்டு அங்கேருந்து கேட்பாங்க, எப்போ ஒரு புடவை வாங்கி தரீங்களா? எல்லாம் போட்டதெல்லாம் பழசாவே இருக்குது, 500 புடவை தொங்கிட்டு இருக்கு. எதை போடுறதுன்னு தெரியாமல் தான் நம்ம இருக்கிறோம். அந்த அளவுக்கு நிறைய ட்ரெஸ் கொடுத்துருக்கிறாரு, நிறைய சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு, தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இவ்வளோ கொடுத்த தேவன் இனி வருகிற காலங்களிலும் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டியது, 50 வயசுல எனக்கு நோய் வந்தா அதுக்கு என்ன இன்சூரன்ஸ் போடணுன்றதுக்காக இல்லை, அடுத்த நிமிஷம் கர்த்தர் வந்தால் அவரை சந்திப்பதற்கு நான் என்னவாக வேண்டும். அதுக்கு தான் நீங்களும் நான் ஆயத்தப்படணும். 50 வருஷம் கட்சி நடக்கிறத கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் நிதானமே இல்லாமல் 5 மாசம் குழந்தையா இருக்கும் போது உங்களை பத்திரமாய் பாதுகாத்த தேவன் அடுத்த 55வது வயசு வரும்போது உங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தயவு செய்து அடுத்து இதனும் மோசமான காரியம் வருது, ஆயத்தப்படுங்கள். வேற வழியே கிடையாது உங்களுக்கு. இப்பயும் சொல்றேன், நோ மோர் வே, ஒன் அண்ட் ஒன்லி வே, ஜீசஸ் கிரைஸ்ட் த வே. இல்ல நாங்க அப்படி நீங்க இப்படின்னா உங்கள் ரத்த பழிக்கு நான் நீங்களா இருக்கிறேன். சொல்ல வேண்டியதே வேலை, சொல்லியாச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.